விஜய்க்கு என்ன நெருக்கடி திமுகவில் இருக்குன்னு சொல்றாங்க. ஒரு நெருக்கடியும் கிடையாதுங்க, ஒரு நெருக்கடியும் கிடையாது. ஏங்க அவரெல்லாம் என்னங்க புஷ்யானந்தெல்லாம் ஒரு ஆளுன்னு நீங்க வந்து ஏங்க மக்கள் அங்க செத்து கிடக்காங்க, அந்த நேரத்துல புஷ்யானந்த போய் பார்த்துக்கிட்டு இருப்பானா? புஷ்யானந்த் போய் இப்போ இது பண்ணிட்டு இருப்பானா? யாரு கையில் நின்று ஒப்பாரி வைக்கிறவனோட கூட நின்று அழுகிறான்னு தான் பார்ப்பானே தவிர அந்த இடத்துல இவர் வந்து மாவட்ட தலைவர், இவர் வந்து பொதுச் செயலாளர் நான் பார்ப்பான். ஐயோ நம்ம தலைவர் செத்து போனாக்கா கூட வந்து நிற்கிறானான்னு நினச்சிருப்பான். அதை விட்டுட்டு நீங்கள் வந்து போலீஸ் வரவேணான்னு சொல்லிச்சு அங்கே இருந்தால் பிரச்சனை இருக்கும். அப்படிலாம் எதுவுமே நடக்காதுங்க, எந்த ஒரு நிகழ்வும் அப்படி நடக்காது. நீங்கள் போய் நின்றுட்டு நடந்திருந்தா நீங்கள் கேள்விக்கு அப்போ உங்கள் மேல் திரும்பி இருக்கும், எல்லாமே எல்லாம் உங்களுக்கு பாசிட்டிவாக நடந்திருக்கும். ஆனால் இது எதையுமே செய்யாமல் அடுத்த நிமிஷம் வண்டியில் ஏறி ஃப்ளைட் ஏறி நீங்கள் போயிட்டு அங்கே போய் நின்றுட்டு ஒரு அறிக்கை கொடுக்காம 3 நாள் கழித்து வெளில வர்றீங்க. வெளியில் கூட வரல, ஒரு வீடியோ ரிலீஸ் பண்ணுறீங்க. அந்த மக்கள்கிட்ட போய் நிற்கவும் இல்லை. உங்கள் தொண்டர்கள் யாரும் போல, உங்கள் அடுத்த கட்ட தலைவர்கள் போல யாருமே போல. அந்த உடலுக்கு ஒரு கடைசி இறுதி மரியாதை கூட செலுத்தலைங்க. ஒரு மாலை வாங்கி அனுபவிச்சு இறுதி மரியாதை கூட செலுத்தலை அந்த தொண்டர்கள். அப்புறம் எப்படி அந்த கட்சியை நீங்கள் விமர்சிக்காம கடந்து போவீங்க?